இந்த இருவரும் இணைஞ்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டா அவங்க இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில எந்த ஒரு பெரிய வேலையும் செய்யாமையே அவங்க 28% வாக்குகளை கண்டிப்பாக பெற்றுருவாங்க. அப்படி இவர்கள் 2026 இணைந்து போட்டியிட்டு இந்த 28% வாக்குகளை பெறுவார்களானால் அவர்கள் தான் கண்டிப்பாக எதிர்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாக வர பேசக்கூடியவர்கள் பதறுவதை வைத்து நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஜயும் செந்தமிழன் சீமான் அவர்களும் இணைந்தால் வெல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெறும் அரங்க கூட்டங்களிலும் திருமண மண்டபங்களிலும் மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை வெகுஜன அரசியலாக மாற்றியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்கி அதை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற்றி இருக்காரு. அப்படிப்பட்ட செந்தமிழன் சீமான் அவர்கள் தளபதி விஜயுடன் இணைந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய ஒரு முதல்வரை உருவாக்க முடியும் என்றால் அதனை தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைவருமே ஏற்றுக்கொள்வார். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் விவாதிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, தமிழகம் முழுக்க எங்க பார்த்தாலும் கஞ்சா, அது மூலமாக ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய விடயங்கள் விவாதிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இந்த திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் விஜய்க்கும் சின்ன முடிகிற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். கடந்த சில நாட்களாகவே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் நீங்க விஜயுடன் கூட்டணி வைப்பீங்களா என்ற கேள்வி அதிகமாக கேட்கப்படுகிறது. ஆனா நாம் தமிழர் கட்சி பலமுறை கூட்டணி பற்றி அதோட நிலைப்பாட சொல்லி இருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சி எப்போதும் தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்காது, வேற எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை தலைமையேற்று வந்தால் அதனோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி பலமுறை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில தான் அண்ணன் சீமான் கிட்ட நீங்க விஜயோட கூட்டணி வைப்பீங்களா என்ற கேள்வியை செய்தியாளர் கேட்டிருப்பாங்க. அதற்கு அண்ணனும் வாய்ப்பு இருக்குன்றவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா விஜய் எந்த திராவிட தேசிய கட்சி கூடயும் தொடர்புல இல்லாம இருக்காரு, அதனால அண்ணன் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த இருவர் கூட்டணி பற்றி பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி போன்ற பலரும் பலமுறை விவாதிச்சிருக்காங்க. இதனால என்ன பலம் என்ன பலவீனம் அப்படின்றத தெளிவா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் 2 நாளைக்கு முன்னாடி மாலை மலர் செய்தியில விஜயும் சீமானும் கூட்டணி வைத்தால் என்ன ஆகும் என்ற செய்தியை ஒரு அரைப்பக்கத்துல வெளியிட்டு இருப்பாங்க. அதாவது விஜய்க்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கிறது, விஜய் இப்போ தேர்தலில் போட்டியிட்டாலும் 20% வாக்குகளை அவர் பெறுவாரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை வாங்கியிருக்காரு. இந்த இருவரும் இணைஞ்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டா அவங்க இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில எந்த ஒரு பெரிய வேலையும் செய்யாமையே அவங்க 28% வாக்குகளை கண்டிப்பாக பெற்றுருவாங்க. அப்படி இவர்கள் 2026 இணைந்து போட்டியிட்டு இந்த 28% வாக்குகளை பெறுவார்களானால் அவர்கள் தான் கண்டிப்பாக எதிர்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விரிவான தகவலை அதுல செய்தியா வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாமையே அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி நிற்கும் போது இந்த மாலை மலரோட செய்தியை அவங்க பார்த்து இன்னமும் பதற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் சின்ன முடிகிற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதற்கு சில நாட்களுக்கு முன்பே விஜய் கட்சியை சார்ந்த திரு புஷி ஆனந்த் அவர்கள் ஊடகத்தை சந்திக்கும் போது சீமான் சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாராமே அப்படின்னு பொய்யான கேள்வியை திராவிட ஊடகத்தை சார்ந்தவங்க கேட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ திராவிட சித்தாந்தம் கொண்ட அதர்மம் மனோஜ் அவர்கள் விஜயும் சீமானும் கூட்டணி வைக்க கூடாது, விஜய் முதல்ல தனியா நின்று அவரோட பலத்தை காட்டணும், இப்போ சீமானும் விஜயும் இணைந்தால் அது சீமானுக்கு தான் பலமா இருக்கும், விஜய்க்கு பலவீனமா இருக்கும். ஏன்னா சீமான் தனியா நின்று 8.2% வாக்குகளை வாங்கியிருக்காரு, ஆனா விஜய்க்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்றதை அவர் இன்னும் நிரூபிக்கல. அதனால சீமானும் விஜயும் கூட்டணி போவதை விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் பலமுறை விஜய விமர்சிச்சு இருக்காரு. அதனால நீங்க எல்லாருமே சீமானுக்கு எதிராக தான் களம் காணணும் அப்படின்ட்டு சீமானுக்கு எதிராக விஜய் ரசிகர்களை திருப்புற வேலையில ஈடுபட்டு இருக்காரு இந்த பொய்யை மட்டுமே பேசக்கூடிய அதர்மம் மனோஜ். உண்மையில அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தளபதி விஜய உரிமையோட களமுறை அறிவுரையை வழங்கியிருக்காரு. அதாவது விஜய், நீ என்னோட தம்பி, நீ தைரியமா இருக்கணும், எப்பவுமே பின்வாங்க கூடாது, அண்ணன் மாதிரி உறுதியா நில்லு, அண்ணன் உன் கூட இருக்கேன் அப்படின்னு இந்த சர்க்கார் படம் வரும்போது பேசியிருப்பாரு. இந்த காணொலியை தான் இந்த அதர்மம் மனோஜ் அவர்கள் வெட்டி ஒட்டி விஜய் ரசிகர்களுக்கு போட்டு காட்டி விஜய் ரசிகர்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்புற வேலையில இறங்கியிருக்காரு இந்த
அதர்மம் மனோஜ் அவர்கள். ஆனா உண்மையில அதனால எந்த பயனும் இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா வெறும் அரங்க கூட்டங்களிலும் திருமண மண்டபங்களிலும் மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை வெகுஜன அரசியலாக மாற்றியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்கி அதை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற்றி இருக்காரு. அப்படிப்பட்ட செந்தமிழன் சீமான் அவர்கள் தளபதி விஜயுடன் இணைந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய ஒரு முதல்வரை உருவாக்க முடியும் என்றால் அதனை தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னோட கருத்து. முதல்ல விஜய் ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்களும் இந்த அதர்ம மனோஜ் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அதர்ம மனோஜ் அவர்கள் எப்பவுமே உண்மையை பேசுனதே கிடையாது, எப்பவுமே பொய்யை மட்டும்தான் பேசுவாரு. செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு அவதூறு கருத்துக்கள் பேசுறத மட்டுமே வேலையா வச்சிருக்காரு இந்த பொய்யை மட்டுமே பேசக்கூடிய அதர்ம மனோஜ். அப்படிப்பட்ட அதர்ம மனோஜ் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. ஆனா இந்த திராவிட சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் பதறுவதை வைத்து நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஜயும் செந்தமிழன் சீமான் அவர்களும் இணைந்தால் வெல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணி மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.